செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முத்து நேரலையில் வழங்க காணலாம். வணக்கம் முத்து, தற்போது செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் அவதியடைந்து வருகிறார்கள். இதுகுறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். அதாவது பெருங்களத்தூர் பகுதி, அதாவது பெருங்களத்தூர் மேம்பாலத்திற்கு முன்பாக பெருங்களத்தூர் பகுதியில் ஒரு சுரங்கப்பாதை அமைக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது. அதாவது அந்த சுரங்கப்பாதை என்பது கீழே அமைக்கக்கூடிய சூழலில் மேலே அந்த சாலைகள் மேலே பல்வேறு விரிவாக்க பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் அதிக அளவில் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சரி கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க. குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்லக்கூடிய இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து குற்றம் என்பது சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக எந்த அளவுக்கு இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுது என்பதை நம்மளால தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் அஜித் நம்மளுக்கு நேரலையாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது பெருங்களத்தூரை பொறுத்த வரைக்குமே வழக்கமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படக்கூடிய பிரதான இடமாக பார்க்கப்படக்கூடிய இடமாகும். அதே நேரத்தில் இதே போன்ற இந்த தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை தினங்களில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்ட சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தான் இந்த பொங்கல் பண்டிகை என்பது முடிவடைந்தது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை முடிவடைந்து சென்னையிலிருந்து சொந்த ஊர்கள் சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்ப இருந்த நிலையில் கடந்த 2-3 நாட்களாகவே இந்த பகுதியில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே இந்த பகுதியில் அந்த சுரங்கப்பாதை, அதாவது இந்த சாலைக்கு கீழே ஒரு சாலை என்பது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த சாலை அமைக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் விரிவாக்க பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தான் இந்த சாலைகள் என்பது தற்பொழுது குறுகியதாக காணப்படுகிறது. இதனால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் என்பது அதிக அளவுக்கு சிரமத்திற்கு ஆளாகியிருக்காங்க. இந்த பணிகள் என்பது மிகவும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் இதனை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வரக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சரி அவருடைய பிரதான கோரிக்கைகள் இருக்கு. என்னென்று கேட்டால் காலை மற்றும் மாலை வேளைகளில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது. காலை வேளையை பொறுத்த வரைக்குமே பள்ளிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் அதிகமாக தனியார் நிறுவனங்களும் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மற்ற இதர பணிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் இந்த வழியாக தான் செல்வார்கள். இந்த நிலையில் தான் இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக இந்த பணி என்பது மிகவும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் அதே நேரத்தில் இந்த பகுதியில் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தற்காலிக அந்த தகடுகள் மேலே தான் இந்த வாகனங்கள் அனைத்துமே ஏறி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த இரும்பு தகடின் மேல் ஏறி செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உணர்ந்துதான் அவர்கள் செல்கிறார்கள். அதாவது அச்சத்தை உணர்ந்துதான் செல்லக்கூடியவர்கள். ஏனென்று கேட்டால் அந்த வாகனங்கள் ஒவ்வொன்றும் மேலே ஏறி செல்லும் பொழுது வாகனங்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் ஏற்பட்டு தான் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. என்ன கேட்டால் தொடர்ச்சியாக அதை கீழே அமுங்கி ஏறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதே நேரத்தில் அதிக பாரம், அதாவது அதிக மக்களை ஏற்றி வரக்கூடிய அந்த வாகனங்களும் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு ஆளாகி தான் செல்கிறார்கள், அச்சத்துடன் தான் செல்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஏற்கனவே இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிற சூழல் தற்பொழுது இந்த பணியின் காரணமாக தொடர்ந்து தினந்தோறும் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஆக இதனெல்லாம் உடனே சரி செய்தால் மட்டுமே, அதை விரைந்து சரி செய்தால் மட்டுமே தான் இது போன்ற போக்குவரத்து நெரிசலிலிருந்து சிக்குவதை எங்களால் தவிர்க்க முடியும். விரைந்து நாங்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு செல்ல முடியும். ஆக இதனை உடனடியாக முடிக்க வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சரி இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி பிரதான கோரிக்கையாக வைக்கிறார்கள். ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் சுரங்கப்பாதை பணிகள் குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்து.